வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்மிடம் ஒரு பெண் ஜாதகர் மேடம் அவர்களுடைய கேள்விக்கான விளக்கப்பதிவை பார்க்கலாம். அவருக்கு ஜாதகம் தொடர்பான என்ன கேள்விகளும் விளக்கங்களும் தேவைப்பட்டது என்றால், அவருக்கு எப்படிப்பட்ட வேலை அமைப்பு அமையும், அல்லது தொழில் சார்ந்த முன்னேற்றமான பலன்கள் உண்டா, தங்கம் இதுவரை 1 மில்லிகிராம் கூட சேர்க்க முடியவில்லை, அதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார். மற்றும் உடல் ஆரோக்கியம் தொடர்பாகவும் அவருடைய கணவருடைய குலதெய்வம் இதுவாக இருக்கும், குலதெய்வ சம்பந்தப்பட்ட ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கின்றதா என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார். நிச்சயமாக அதற்கான விளக்கத்தை நாம் தெளிவாக பார்க்கலாம். இவருடைய நவாம்சம், ராசி கட்டம் மற்றும் தசாபுத்தி அடிப்படைகள் பலன்கள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். நவாம்சம் சார்ந்து லக்னத்தில் மாந்தி, லக்னாதிபதி 8ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கின்றார். அதன் அடிப்படையில் மூத்த உறவுகள் சார்ந்த பிணைப்புகள் நன்றாக இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த அமைப்புகள், திடீர் அதிர்ஷ்டம், யோக அமைப்புகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் சார்ந்த பலன்கள், லக்னாதிபதியை தொடர்பு இருப்பதனால் குழந்தைகள் சார்ந்த பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அந்த இயக்கம் கவலை இருக்கும். அதே நேரம் பார்த்தோம் என்றால் மருத்துவம், பாதுகாப்பு சார்ந்த துறைகளில் எல்லாம் ஈடுபட்டால் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு. மார்க்கெட்டிங், ஜேர்னலிசம் தொடர்பான துறைகள் எல்லாம் தென்படுகின்றன. நவாம்சம் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சங்களை கொண்டதாக இருக்கின்றது. ராசி கட்டத்தின் அடிப்படையிலேயே முழுமையான பலன்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாம். குடும்பம் சார்ந்த பந்தம், பாசம், பிணைப்பு இயல்பாகவே இருக்கின்றது. 2ஆம் இடத்தில் சனி ஆட்சியாக புதன் சுக்கிரனுடன் சேர்ந்திருக்கின்றார். 4ஆம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் இருக்கின்றார். தாய் சார்ந்த அமைப்பு மற்றும் வீடு, வாகனம், சொத்துக்கள் சேர்ப்பதிலெல்லாம் ஓரளவு நல்ல தன்மைகள் தென்படுகின்றன. மற்றும் 5இல் ராகு மற்றும் 7ஆம் இடம் சூரியனும் 11ஆம் இடம் கேதுவும் இருக்கக்கூடிய நவம்ச அமைப்பை பெற்றிருக்கின்றார். நவம்சத்தின் அடிப்படையில் பெரிய அளவுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் தென்படுகின்றதா? அவ்வாறு எதுவும் இல்லை. அதாவது கிரக அமைப்புகள் சிறப்பாக இருக்கின்றன. தந்தை மற்றும் சகோதர அமைப்பில் இருக்கக்கூடிய சற்று கவனம் தேவை இருக்கின்றது. மற்றபடி சிறப்பான நவம்சமே பெற்றிருக்கின்றார். குடும்ப பந்தம், பாசம், குடும்பம் சார்ந்த தொழில் அமைப்புகள் சார்ந்த செயல்பாடுகள் எல்லாம் சிறப்பான யோக பலன்களை அவருக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ராசி கட்டம் முழுமையான பலன்களை எடுத்துரைப்பதன் அடிப்படையில் அவருக்கு கும்ப லக்னத்தில் பிறந்திருக்கின்றார். லக்னத்திலேயே சனியும் மாந்தியும் இருக்கக்கூடிய அமைப்பு. மீன ராசியில் பிறந்திருக்கின்றார். 2ஆம் இடத்தில் சந்திரன், 3இல் கேது, புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரம் பொருந்திருக்கின்றார். 6ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சமாகவும், 9ஆம் இடத்தில் சூரியன், புதன், ராகு, சுக்கிரன் இங்கு வக்கரமாக ஆட்சியாக இருக்கக்கூடிய கிரக அமைப்பு. மற்றும் 11ஆம் இடம் சார்ந்து குரு அவருக்கு இருக்கக்கூடிய அமைப்பு. குரு அவருக்கு புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரம் பொருந்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவருக்கு 9ஆம் இடம் சார்ந்து நீச்ச யோக அமைப்பு இருக்கின்றது. சூரியன், புதன், ராகு ஒரு நீச்ச கிரகம், ஒரு ஆட்சி கிரகம் இருப்பது மிகவும் சிறப்பான அமைப்பு. இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவருக்கு சனி லக்னத்திலே இருப்பது சிறப்பாக என்றால், நிச்சயமாக சனி கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியாக இருந்தாலும் சற்று தாமதமாக வேலை செய்வார். அவர் 12ஆம் இடத்திற்கான வேலைகளை செய்வார். சில இழப்புகள், நஷ்டங்களை கொடுத்து பின்பு ஒரு முன்னேற்றமான பலன்களை அவர் ஏற்படுத்துவார். மற்றபடி சுய மேம்பாடுகளை சிறப்பாக வழங்குவார். அதன் அடிப்படையில் சுய மதிப்பீடு அவருக்கு சிறப்பாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்துவார். குடும்ப பந்தம், பாசம் இயல்பாகவே அவருக்கு இருக்கின்றது. இவருக்கு 2ஆம் அதிபதியே 10ஆம் இடத்தில் இருப்பதனால் தொழில் அமைப்புகள், வர்த்தகம் எல்லாம் சிறப்பான ஒரு யோக பலன்கள், அரசு சார்ந்த அமைப்புகளும் சிறப்பாக இருக்கின்றது. இவருக்கு முன்பே குறிப்பிட்டபடி தந்தை மற்றும் சகோதர அடிப்படையில் சகோதர சகோதரிகள், தந்தை மற்றும் அவர்கள் சார்ந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இவருக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஏனென்றால் இவருக்கு 2 நீச்ச யோகங்கள் இருக்கின்றது. ஒரு ஆட்சி கிரகமும் இருப்பதன் அடிப்படையில் இவர் 6 மற்றும் 9ஆம் இடம் சார்ந்து இயங்குவது மிக மிக சிறப்பு. அதாவது வேலை சார்ந்தும் இயங்க முடியும். ஆரோக்கிய குறைபாடு என்பதற்கு காரணமே இவருடைய இது போன்ற 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நீச்ச அமைப்பு தான். பொதுவாக செவ்வாய் நீச்சமாக 6ஆம் இடத்தில் இருப்பது இது போன்ற ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுத்து சரி செய்யக்கூடிய தன்மை பொருந்தியதாக இருக்கும். இவருக்கு பார்த்தோம் என்றால் நவாம்சத்திலும் 6ஆம் அதிபதியான சுக்கிரன் 2ஆம் இடம் சார்ந்தே வந்ததன் அடிப்படையில் இதுபோன்ற சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் சரியாகக்கூடிய தன்மை பொருந்தியவராகவே இருக்கின்றார். குறிப்பாக இவருக்கு புதன் மற்றும் சுக்கிரன் சார்ந்த ஒரு வர்க்கோத்தம அமைப்பு இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இவர் நல்ல அறிவுத்திறன் பொருந்தியவர், சிந்திக்கக்கூடிய ஆற்றல், நினைவாற்றல் பொருந்தியவராக, மற்றும் இவருக்கு பார்த்தோம் என்றால் அதிகமான திட்டமிடும் குணம், வடிவமைக்கக்கூடிய குணம் இயல்பாகவே இருக்கின்றது. டிசைனிங் கெப்பாசிட்டிஸ் எல்லாம் நல்லா இருக்குது. வாழ்வியல் இலக்கு, லட்சியங்கள் அதிகமாக கொண்டவராக இருப்பார். மற்றும் உயர் வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற நோக்கம் கொண்டவராகவே இருக்கின்றார். மற்றும் 9ஆம் இடம் சார்ந்து வருவது இந்த தந்தை சொத்துக்கள் சார்ந்த அமைப்புகளில் ஏதேனும் பிரச்சனை இருக்கின்றதா, அதை சார்ந்த தீர்வுகள், அதை சார்ந்த பலன்கள் இவருக்கு உறுதியாகவே கிடைக்கும். மற்றும் இவர் வெளிநாடு சார்ந்த அமைப்புகள், கலைத்துறை, மீடியாத்துறை, உறுதியாக மீடியாத்துறை, கலைத்துறை சார்ந்த அமைப்புகள், ஆன்மீகம் சார்ந்த துறைகளில் ஈடுபடும் பட்சத்தில் உறுதியாக இவருக்கு சிறப்பான யோக பலன்கள் கிடைக்கும். அல்லது டெக்ஸ்டைல், ஆடை அலங்காரம், ஃபேன்சி ஸ்டோரு, ஷாப்பிங் மால், இது உணவு சம்பந்தப்பட்ட துறைகள் இவையெல்லாம் நிச்சயமாக சிறப்பான யோக பலன்களை வழங்கக்கூடியதாக இருக்கும். இவர் எதன் அடிப்படையில் இவருக்கு பிரச்சனைகள் என்றால், இவருக்கு 7ஆம் அதிபதியான சூரியன் நீச்சமாகின்றார். அதன் அடிப்படையில் கணவர் சார்ந்து இயங்கலாம், தவறில்லை. ஆனால் கணவர் சார்ந்த வர்த்தக அமைப்பை சற்று இருவரும் இணைந்து செயல்படும் பட்சத்தில் வர்த்தகத்தை இவர் சார்ந்து பெருக்கிக் கொள்வது நல்லது. மற்றும் இவருக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதிகளும் நீச்சமாக இருப்பதன் அடிப்படையில் மாமனார் மாமியார் சார்ந்த அமைப்புகளிலும் சற்று விலகி இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள், அல்லது அவர்களிடமிருந்து விலகி வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அப்படி இல்லாத பட்சத்தில்
அவர்கள் சார்ந்த ஒரு வர்த்தகம் இல்லாமல் அவர்களுடன் இணக்கமாக செயல்படலாம், தவறில்லை. ஆனால் அவர்கள் சார்ந்த வர்த்தகம், பணப்பரிமாற்றம், இதையெல்லாம் சற்று கணவர் மற்றும் மாமனார் மாமியார் சார்ந்த பணப்பரிவர்த்தனைகள் குறைத்து இவர் சார்ந்து செயல்படுவது அல்லது ஒரு ட்ரஸ்ட் போன்ற அமைப்புகளில் ஏற்படுத்தி கொண்டு இயங்குவதெல்லாம் இவருக்கு சிறப்பான பலன்கள். ஏனென்றால் இவருக்கு 12ஆம் அதிபதியான சனிதான் லக்னத்தில் ஆட்சியாக இருக்கின்றார். அதன் அடிப்படையில் இவர் சார்ந்து அல்லது ஒரு ட்ரஸ்ட் ஆர்கனைசேஷன் போன்ற அமைப்புகள் உறுதியாக இவர்களுக்கு நிச்சயமான பலன்களை தரும். இவருக்கு முதலிலேயே தொழில் என்று பார்த்தோம் என்றால் இவர் தந்தை சார்ந்து இயங்குவது, வெளிநாடு சார்ந்த அமைப்பு, மீடியா சார்ந்த அமைப்புகள், இது போன்ற துறைகளில் இவர் வேலை செய்யும் பட்சத்தில் உறுதியாக சிறப்பான பலன்கள். அல்லது 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் வருகின்றார். அதன் அடிப்படையில் டாக்ஸ், வணிகம் சார்ந்த அமைப்புகள், பேங்கிங் தொடர்பான அமைப்புகள் எல்லாம். ஏனென்றால் 4ஆம் அதிபதி ஆட்சி, நிச்சயமாக பேங்கிங் தொடர்பான அமைப்புகள், இதுபோன்ற தன்மைகள் பொருந்திய வாகனம் தொடர்பான துறைகளில் ஏதேனும் வேலை முயற்சி செய்தால் நிச்சயமாக கிடைக்கும். வேலைக்கு சென்றாலும் உயர் பதவிகள் கிடைக்கும். அல்லது தொழில் சார்ந்து செயல்பட வேண்டும் என்றால் இதுபோன்ற துறைகள், ஆன்மீகத்துறையாக இருக்கலாம், இதுபோன்ற டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட, உணவு சம்மந்தப்பட்ட துறைகள், ரெசார்ட்டு, டிரான்ஸ்போர்ட், டிராவல்ஸ் தொடர்பான துறைகள் எல்லாம் இவருக்கு உறுதியாக யோக பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் கூறியபடி நண்பர்களோ அல்லது கணவரோ சார்ந்து இயங்குவது சற்று தவிர்ப்பது. அதாவது அவர்கள் சார்ந்து இயங்கலாம், பணப்பரிமாற்ற வர்த்தகம் என்பது இவர் சார்ந்தோ அல்லது பொதுவான ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஆரம்பித்து அதன் அடிப்படையில் செயல்படுவது மிக மிக சிறப்பாக யோக பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இவருக்கு நவாம்சத்தில் கணவர் யோகம் 9ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் வருகின்றார், 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் வருவதனால் கணவர் யோகம் இருக்கின்றது. ஆனாலும் அது சார்ந்த சில பிரச்சனைகளும் தென்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதனால் அவர்களுக்கான தன்மைகளை வலுப்படுத்துவது மிக மிக அவசியம். குறிப்பாக இவருக்கு தங்கம் 1 மில்லிகிராம் கூட இல்லை என்று குறிப்பிடுகின்றார். தங்கம் இல்லை என்றாலே அவர்களுக்கு நாம் பார்க்க வேண்டியது சூரியன் மற்றும் குரு. அவருக்கு நவம்சத்தில் பார்த்தோம் என்றால் குரு உச்சமாகவே இருக்கின்றார். ஆனால் ராசி கட்டத்தில் பார்த்தோம் என்றால் 11ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் வந்தாலும் குருவின் ஸ்தான பலம் நன்றாக இல்லை. அந்த இடத்திற்கான அதிபதி நீச்சமாக இருக்கின்றார் மற்றும் சூரியனும் அவருக்கு நீச்சமாக இருப்பதன் அடிப்படையில் இவ்வாறான பிளக்குகள் வந்திருக்கின்றன. இவர் குலதெய்வத்தை வழிபட வேண்டும் என்றால் பொதுவாக இதுபோன்ற தன்மை கொண்டவர்களுக்கு முருகப்பெருமானை வழிபடலாம், சிவபெருமானை வழிபடலாம். காலையிலும் மாலையிலும் சூரிய வழிபாடு, சூரியன் சார்ந்த ஒரு 5 நிமிடம் காலையிலும் மாலையிலும் அந்த வெப்பம் வெளிச்சம் படும்படி இருப்பது மிக மிக சிறப்பு. மற்றும் பார்த்தோம் என்றால் பௌர்ணமி கிரிவலம், சிவபெருமான் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, சுக்கிரன் ஆட்சியாக இருப்பதால் மகாலட்சுமி வழிபாடு எல்லாம் சிறப்பான யோக பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுபோன்று வெள்ளி சார்ந்த நகைகள் சற்று ஏதேனும் அணிந்து கொள்வது, உடலில் வெள்ளி சார்ந்த வெள்ளியோ பவளமோ தங்கமோ இந்த நகைகள் அணிந்து கொள்வது எப்பொழுதுமே சிறப்பு. இதனும் கொஞ்சமாவது அது ஏனென்றால் இந்த 6ஆம் இடம் என்றாலே இது போன்ற கடன் போன்ற அமைப்புகளை, வேலை சார்ந்த பிணக்குகள், ஆரோக்கியம் சார்ந்த பிணக்குகள் எல்லாம் ஏற்படுத்தி அது சரி செய்யும். அதன் அடிப்படையில் இயற்கை தொடர்புகள், பொதுவாக சூரியன் செவ்வாய் 2மே நிச்சயமாக இருந்தாலே உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும். அதற்கு நாம் குறிப்பாக செய்ய வேண்டியது இயற்கை தொடர்புகள் மிக மிக அவசியம். அதே நான் சொன்னபடி செயல்படுவது உணவு, சரியான உணவு பழக்க வழக்கங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிகமாக ஜங்க் ஃபுட்டு, தேவையற்ற உணவு பழக்க வழக்கங்களை குறைத்துக்கொண்டு உடல் சக்தி மிகுந்த, ஆற்றல் மிகுந்த, ஹைலி நியூட்ரிஷியஸ் உணவு பழக்க வழக்கங்களை மேம்படுத்திக் கொள்வது மிக மிக யோகமான பலன்களை உறுதியாக கொடுக்கும். பொதுவாக இவருக்கு பார்த்தோம் என்றால் இவருக்கு த்ரோட்டு, கழுத்து, முதுகுத்தண்டு இது போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கும், கை கால் முட்டு சார்ந்த பிரச்சனைகள், ஹார்மோன் ரிலேட்டட் இது போன்ற அடிவேறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருவதற்கு வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனாலும் சரியாகும். இவர் உறுதியாகவே உயர் வாழ்க்கை வாழக்கூடியவர். சிறந்த ஒரு எதிர்காலம் இவருக்கு காத்திருக்கின்றது. தைரியமாக நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். நான் கூறிய அடிப்படையில் செயல்படுங்கள். உங்களுக்கு தசாபுத்தி சார்ந்து பார்க்கும் பொழுதும் உங்களுக்கு நடப்பில் இருக்கக்கூடியது சுக்கிரன் திசை தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது 2026 வரை உங்களுக்கு சுக்கிரன் திசை, தந்தை சார்ந்த செயல்பாடுகள். இந்த காலகட்டத்திலே நீங்கள் அதிகமான பலன்களை அனுபவித்திருக்க வேண்டும். நீங்கள் அதை விட்டுவிட்டீர்கள். சுக்கிரன் சார்ந்த கேது சென்று கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த சற்று 2026 வரை, ஜனவரி வரை சற்று கவனம் தேவை. அதற்கு அடுத்து சூரியன் ஆரம்பிக்கின்றது. இந்த சூரியன் காலகட்டம் நிச்சயமாக நீச்சமாக இருப்பதன் அடிப்படையில் 9ஆம் இடம் சார்ந்து சிறப்பாக வேலை செய்யும். அதன் அடிப்படையில் கணவர் சார்ந்த அமைப்புகள், இது போன்ற அமைப்புகள் நான் கூறியபடி செயல்படுங்கள். இதுபோன்ற சூரிய நமஸ்காரம் செய்வது, நான் கூறிய வழிபாடுகள் செய்வது, உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு தானா என்று நீங்கள் பொதுவாக சனி லக்னத்தில் வந்தாலே அவர்கள் எந்த தெய்வத்தையும் வழிபடலாம். அவர்களுக்கு பொதுவாக பார்த்தா எந்த கிராமத்து தெய்வங்கள், காவல் தெய்வங்கள் யாரை வேண்டுமானாலும் வழிபடலாம். அது கருப்பராக இருக்கலாம், ஐயனாராக இருக்கலாம், யாரை வேண்டுமானாலும் வழிபடலாம். அதுபோல் ராகுவும் உங்களுக்கு 10ஆம் இடம் சார்ந்து தொடர்பு இருப்பதனால் லட்சுமி நரசிம்மரை வழிபடலாம். மற்றும் சிவபெருமான், முருகப்பெருமான், மகாலட்சுமி இந்த தெய்வங்களில் யாரை வேண்டுமானாலும் நீங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபடலாம். அவர்கள் நிச்சயமாக உறுதியாக சிறப்பான பலன்களை வழங்குவார்கள். நிச்சயமாக உங்களுக்கு யோக பலன்கள் காத்திருக்கின்றன. உங்கள் வாழ்வு எல்லா வளங்களும் புகழும் பெற்று சிறப்பாக வாழக்கூடிய ஜாதக அமைப்பை பெற்றிருக்கின்றீர்கள். அதற்கு அடுத்து வரக்கூடிய சந்திரன் திசை, செவ்வாய் அனைத்தும் யோக பலன்களை வழங்கக்கூடியதாக இருக்கும். சற்று இயற்கை தொடர்புகள், உடல் ஆரோக்கியம் சார்ந்த கவனம், உணவு சார்ந்த கவனம் மற்றும் பௌர்ணமி சார்ந்த கிரிவலங்கள், சூரியன் சார்ந்த தொடர்புகள் இவையெல்லாம் நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு யோக பலன்களை வழங்கும். தங்கம் நீங்கள் கேட்டிருந்தீர்கள். இதுபோன்று சூரியன் நீச்சமாக இருந்தால்
ஒன்று, அவர்களுக்கு தங்கம் அணிவதில் பிரச்சனையாக இருக்கும். பொதுவாக தங்கம் என்றாலே 3 மற்றும் தங்கம் பொதுவாக பெண்கள் கழுத்தில் அணிவார்கள். கழுத்து என்றாலே 3ஆம் இடம் பார்க்க வேண்டும். மற்றும் 3ஆம் இடத்தில் கேது இருப்பது ஒன்று. உங்களுக்கு கேது இருப்பதன் அடிப்படை சுக்கிரன் கேது தான் சென்று கொண்டிருக்கின்றது 2024. அதன் அடிப்படையில் இந்த கேது 3ஆம் இடத்தில் இருந்தாலும் இது போன்ற பிரச்சனைகள், சூரியன் நீச்சமாக இருந்தாலும் ஒன்று தங்கம் சார்ந்த அணிவதில் பிரச்சனை, அல்லது தங்கம் சார்ந்த இழப்புகள் ஏற்படுத்தும், அல்லது இது போன்ற தங்கம் வாங்குவதில் பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதன் அடிப்படையில் இவ்வாறு உங்களுக்கு இது போன்ற பிணக்குகள் பிரச்சனைகள் வந்திருக்கின்றன. ஆனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், தைரியமாக செயல்படலாம். இனி உள்ள காலம் மிக மிக அருமையாக இருக்கின்றது. நான் கூறியபடி செயல்படுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு எல்லா வளமும் புகழும் பெற்று சிறப்பாக வாழ்வீர்கள். இறைவன் உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் வழங்குவார். நாமும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றோம். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்திடுவீர். வையும் செழிக்க. வாழ்க வளமுடன்.